கனமழை மெதுவாக கூரை மீது தட்டும் சத்தத்தோடு அந்த கிராம வீடு உயிர் பெற்றது போல இருந்தது. மண்ணின் வாசனை காற்றில் கலந்து மனதை நெகிழ வைத்தது. பசுமை நிறைந்த வயல்கள் நீரால் மின்னிக் கொண்டிருந்தன. அந்த வீட்டுக்குள் பாட்டி அடுப்பின் அருகே அமர்ந்து மெதுவாக கையசைத்து மீன் குழியை கிளறிக் கொண்டிருந்தார். அந்த குழியின் மனம் மழைக்காலத்தோடு கலந்து வீட்டை முழுவதும் நிரப்பியது. அம்மா அருகில் நின்று சோற்றை வடித்துக் கொண்டிருந்தார். குழந்தைகள் வாசலுக்கு ஓடி மழையில் கால் நனைத்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அப்பா திண்ணையில் அமர்ந்து அந்த காட்சியையே அமைதியாக ரசித்தார். மழை என்பது சத்தமல்ல, அது ஒரு உணர்வு போல அந்த வீட்டை கட்டிப்பிடித்தது. சமையலின் சூடு, குடும்பத்தின் அன்பு, மழையின் குளிர்ச்சி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த ஒரு நிமிடத்தை வாழ்க்கையின் அழகான நினைவாக மாற்றியது. அந்த நாளில் யாருக்கும் அவசரமில்லை, யாருக்கும் கவலையில்லை. மழை பெய்யும் அந்த கிராம வீட்டில் வாழ்க்கை மெதுவாக சுவாசித்துக் கொண்டிருந்தது. காலை விடியறதுக்கு முன்னாடியே அந்த கிராமம் மெதுவா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஆற்றங்கரை பக்கமா இருக்கும் ஒரு சின்ன ஓலை குடிசையில ரோஜா கண் விழிக்கிறாள். காற்று அசையும் போது மண் வாசனையும் ஆற்றிலிருந்து வரும் ஈரமும் ஒன்னா கலக்குது. அவள் எழுந்து உட்கார்ந்து தலைக்கு எண்ணெய் தடவி நிதானமா ஜடை பின்னிக்கிறாள். காதோரமா பூவாசனை மெல்ல காற்றோட ஆட அது அவள் முகத்தை இன்னும் அமைதியா காட்டுது. நெத்தியில ஒரு சின்ன பொட்டு. நடக்கும்போது காலடியிலிருந்து சத்தம் கிளம்பி வீடே அவள் எழுந்துட்டாள்னு சொல்லும். ரோஜா! அம்மாவின் குரல் கேட்டதும் அவள் துணிமுடிச்சை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரை பக்கம் நடக்கிறாள். காலை சூரியன் நீரின் மேல மின்னும்போது அவள் குளத்துக்குள் கால் வைக்கிறாள். கல்லு மேல துணியை வைத்து அழுத்தி தட்டி நீரு தெறிக்க மெதுவா துவைக்கிறாள். கை வலிக்கும், வெயில் சுடும், ஆனா முகத்துல ஒரு சின்ன அமைதி. அந்த அமைதி உழைப்பிலிருந்து வந்தது. வேலை முடிச்சதும் நீரை நிரப்பிக்கிட்டு மெதுவா நடந்து வீட்டுக்கு திரும்புகிறாள். தலையில சுமை இருந்தாலும் நடையில தளர்ச்சி இல்ல. காலடியில் ஒலி, நீரு அசையும் ஓசை, அதுதான் அந்த கிராமத்தின் தினசரி இசை. வீட்டுக்குள்ள வந்ததும் ரோஜா நேரா சமையல் பக்கம் போகிறாள். மூலையில இருந்ததை திறந்து தேவையானதை மட்டும் அளவா எடுத்து வைக்கிறாள். வெளியில விறகு அடுக்கி தீ மூட்டும்போது புகையும் வாசனையும் வீடு முழுக்க பரவுது. பானை மேல குதிக்கிற சத்தம் அந்த வீட்டுக்கு ஒரு உயிர் கொடுக்குது. சமைச்சு முடிச்சதும் அம்மாவுக்கு உதவி. வீடு சுத்தம், முற்றம் துடைப்பு. அதுக்கப்புறம்தான் ரோஜாவுக்கான சின்ன நேரம். முற்றத்துல ஓடி தாவி விளையாடுவாள். கால்ல கோடு போட்டுக்கிட்டு துள்ளி துள்ளி நகருவாள். கைகள்ல கல் சுழலும். விழுந்தாலும் அழமாட்டாள். மண் தட்டி எழுந்து மீண்டும் சிரிப்போட ஓடுவாள். சூரியன் மறைய ஆரம்பிக்கும்போது கிராமம் மெதுவா அமைதியாகுது. வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒன்றா கூடுறாங்க. அப்பா வெளியில நின்று சற்று சிரமப்பட்டு திருப்பும்போது உள்ள இருந்து இப்ப சரியா இருக்குன்னு குரல் வரும். திரை ஒளி வீட்டுக்குள்ள பரவுது. பாயில் படுத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்றா அந்த நாளை முடிக்கிறாங்க. ரோஜா அம்மா பக்கத்துல சுருண்டு படுத்துக்கிட்டு தலையில இருந்த பூவாசனையோட மெதுவா கண் மூடுறாள். அவள் வாழ்ந்த வாழ்க்கை பெருசா இல்ல, ஆனா அது நிறைவா இருந்தது. அழகு அவள் முகத்துல இல்ல, அவள் நடந்த விதத்துல, உழைத்த முறையில, உறவுகளை பிடிச்சுக்கிட்ட மனசுல அழகு இருந்தது. அந்த கிராமம் போலவே அந்த வாழ்க்கையும் மெலவுனமா ஆழமா நினைவுல நிற்கும்.